இந்த உலகத்தையே ஒரு காலத்துல கட்டி ஆண்டு வந்த ஒரு உயிரினம்னா அது டைனோசர் இனம் தான். சுமார் 6 கோடி வருடத்திற்கு முன் பூமியில சுதந்திரமா வாழ்ந்து தெரிஞ்சிருக்கு இந்த டைனோசர் இனமும் மற்றும் பல்வேறு உயிரினங்களும். இதுல டைனோசர் இனம் மட்டும் இங்க நாங்க தான் ராஜாங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்கு. எதனாலனா டைனோசரை பார்த்தாலே ஓடி ஒளியாத உயிரினமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் பூமியில இருந்த டைனோசர் இனங்களுக்கு தெரியாம போச்சு. ஏன்னா இப்ப பூமியை நோக்கி ஒரு மிகப்பெரிய விண்கல் பூமியை துவம்சம் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. இது கரெக்டா பூமியில இருக்க கல்ஃபா மெக்சிகோல இருக்க ஜுகாட்டன் பென்சிலாங்கிற இடத்தை நோக்கி அதி பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. இந்த விண்கல் 1 மணி நேரத்துக்கு மட்டுமே சுமார் 75,000 கிலோமீட்டர் ஸ்பீட் ஹவர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த விண்கலோட சைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அளவு வரைக்கும் இருந்திருக்கு. இது வர்றப்ப 20,000 டிகிரி செல்சியஸ் ஹீட்டோட தான் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய எரிபந்தா தான் வந்துகிட்டு இருக்கு. விண்கல் பூமியோட அட்மாஸ்பியர் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோட தான் எழுப்பிக்கிட்டு வருது. அந்த சத்தத்தை கேட்டு ஒரு சில உயிரினங்கள்லாம் ஓடி ஒளிய ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஆனா அதுல இருந்த பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் அது என்ன சத்தம்னு பாக்குறது காட்டி விண்கல் தாக்க போற இடத்துல இருந்த மொத்த டைனோசருமே காத்தோட கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. 20,000 டிகிரி வெப்பத்தோட வந்துகிட்டு இருக்க விண்கல் வளிமண்டலத்துல இருக்க மொத்த காற்றையும் கம்ப்ரஸ் பண்ணி 1000 டிகிரி காற்றா மாற்றி விண்கல் தாக்கறதுக்கு முன்னாடி பூமியில இருந்த மொத்த டைனோசரும் காணாம போக ஆரம்பிச்சிருச்சு. விண்கல் பூமியை வந்து தாக்கின உடனே பூமியில இருந்த 100% ஆஃப் உயிரினங்கள் இருந்த தடயம் இல்லாம அழிஞ்சு போச்சு. ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டேன்.